100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு, நட்சத்திர அதிபதி இதெல்லாம் பொறுத்து மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த கிழமையில் என்ன நடக்கப் போகின்றது, அதன்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், மிக சிறப்பான ஒரு பண வரவை அமைத்து கொள்ள என்ன பண்ணணும், எந்த கிழமையில் என்ன செய்தால் பணம் குவியும், கடன் பிரச்சனைகள் எந்த கிழமையில் அடையும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான, அதிர்ச்சியான சில உண்மைகளையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது திங்கட்கிழமை. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து திங்கட்கிழமையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய தினம் என்றால் அது திங்கட்கிழமை தான். லாபமும் புதிய தொழிலில் ஈடுபாடும் மிக பெரும் அளவில் அதிகரிக்கக்கூடிய தினம் என்றால் அதுவும் திங்கட்கிழமை தான். உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் உதவிகளும் இந்த தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு சீராகவே இருக்கும். புதிய சேமிப்பு திட்டங்கள்லையும் சேருவீங்க. பழைய கடன்களையும் வசூலித்து விடுவீங்க. முகத்தில் பொலிவும் தேகத்தில் மிடுக்கும் எப்போதும் இருக்கும். பொது காரியங்களில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீங்க. புனித திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்று வரக்கூடிய தினமும் இந்த தினம்தான். உற்றார் உறவினர்களிடமிருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் என்று எதுவும் ஏற்படாத காலகட்டம் என்றால் அது இந்த திங்கட்கிழமை தான் அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் பிரபலமானவர்களுடைய நட்பும் உங்களுக்கு இந்த தினத்தில் கிடைத்துவிடும். பொது காரியங்களில் ஈடுபட வாய்ப்புகளும் அதனால் புகழ், கௌரவம் ஆகியவை கூடும் தினமாகவும் இது இருக்கும். மனதில் இருந்து வந்த அச்சம், பயம், சலனங்கள் எல்லாம் விலகி தெளிவு உண்டாகும். செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை சாதுரியமாக சமாளிச்சிடுவீங்க. நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேடி வந்து உதவி செய்வாங்க. சிலர் வசிக்கக்கூடிய வீட்டை புதுப்பிப்பீங்க. சிறிய தூர பயணங்களையும் நீங்கள் செய்ய நேரிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த தினத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகிட்டோம். பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தோருக்கும் உதவி செய்து மகிழ்ந்திடுவீங்க. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இது அமையும் என்றால் மிகையாகாது. உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறிவிடும். உங்களுடைய பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய ஊழியர்களை நம்பி மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசிடாதீங்க. வெளியூர் தொடர்பான புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி நிச்சயம் எடுப்பீங்க. அதில் வெற்றி இந்த தினத்தில் நிச்சயம் கிடைக்கும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா எளிதில் முடிந்துவிடும் என எதிர்பார்த்த சில பணிகள் அலைச்சலுக்கு பிறகுதான் சாதகமாகும். கூட்டாளிகளிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க. இழுபறியாக இருந்து வந்த நீண்ட நாள் வசூல் தொடர்பானவைகளுக்கு தக்க தீர்வு கிடைக்கும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் அடைவீங்க. விவசாயிகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அரசு அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும். கூலி தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகிடும். விவசாய உபகரணங்களை பழுது நீக்கி சீர் செய்வீங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் இருந்தால் வழக்கில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் ஏற்படும். அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும். திட்டமிட்ட காரியம் செய்வதில் தைரியத்தோட கட்சி தொண்டர்களை கொண்டு முடிச்சிடுவீங்க. நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த தினத்தில் ஈடேறும்.
பொருளாதார உயர்வை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாயிடும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் அனைவருடனும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டிய தினம்தான் இந்த திங்கட்கிழமை. பிள்ளைகளுடைய தேவைகளை நிச்சயம் நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீங்க. செலவுகளை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இந்த தினத்தில் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த சில முயற்சிகளை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். மேல் படிப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாகிடும். நிச்சயமாக நீங்கள் நினைத்த படிப்பினை படிக்க இந்த தினம் உங்களுக்கு உதவும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான தினமும் இந்த திங்கட்கிழமைதான் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த திங்கட்கிழமையில் துர்க்கை வழிபாட்டை மேற்கொண்டால் நினைத்தது நடக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ நிச்சயம் இந்த வழிபாடு உதவும் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் மாற்றங்கள் இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், கூட்டாளிகள் மற்றும் புதியவர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. முன் யோசனை இல்லாமல் காரியங்களை செய்ய தொடங்கினாலும் சமாளித்து வெற்றி பெற்றிடுவீங்க. குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க. மனதில் தைரியமும் எதையும் சாதிக்கும் திறமையும் அதிகமாகிடும். உடலில் இருந்து வந்த நோய் நொடிகள் எல்லாம் அகன்று மலர்ச்சியோடு காணப்படக்கூடிய தினமும் இதுதான். வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பு முனைகள் இந்த செவ்வாய்க்கிழமையில் உண்டாகும். பணம் தேவைக்கு மேல் சரளமாக வரத் தொடங்கக்கூடிய தினமும் இதுதான். அதே நேரம் அனாவசியமான பயணங்களையும் தள்ளி போடணும். சிறிய விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்பதால் கவனத்தோட செவ்வாய்க்கிழமையில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தை காண்பீங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் விசுவாசமாக இருப்பாங்க. குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துவிடும். உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களும் நடக்கும். மனதில் தெளிவுடன் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வீங்க. இதுவரைக்கும் விற்க முடியாத அசையா சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று லாபம் ஈட்டக்கூடிய தினமென்றால் அது செவ்வாய்க்கிழமையில் தான் நடக்கும். பழைய கடன்களை, குறிப்பாக வங்கி கடன்களை முழுவதுமாக அடைத்து விடுவீங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு மாற்றி யோசித்து வெற்றி பெற்று விடுவீங்க. மனதிற்கு இனிய பயணங்களை மேற்கொள்ள சிறந்த தினமென்றால் உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமைதான். குழந்தைகளையும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க. அனைத்து விஷயங்கள்லையும் ஒரு புதுவித மாற்றம். அதன் வழியில் நல்ல செல்வம் செல்வாக்கு பெறுவதற்கான காலகட்டம் என்றால் அது உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அரசு பணியாளர்களுக்கு செழிப்பான சூழ்நிலை இந்த தினத்தில் வரும். பயணத்தின் போது இயந்திரங்களில் வேலை செய்யும் போது சற்று கூடுதல் பாதுகாப்போடு செயல்படணும். சுப செலவுகள் அதிகமானாலும் பொருளாதார மேன்மை அடைவதால் சமாளிச்சிடுவீங்க. வாழ்க்கை வசதிகளும் பெருகிவிடும். வியாபாரிகளாக நீங்கள் இருந்தால் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கக்கூடிய தினம் இந்த செவ்வாய்க்கிழமை. சுய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை வசதிகளையும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்தி மேன்மை அடையக்கூடிய தினம் என்றால் அது செவ்வாய்க்கிழமை தான். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட கூலி தொழிலாளிகளிடம் நடந்து கொள்ளணும். பேச்சிலும் செயலிலும் வேகத்தை குறைத்து கொள்ளணும். இதனால் விசேஷமான நன்மைகள் ஏற்படும். வியாபார முன்னேற்ற திட்டங்களும் ஈடேறிடும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயர்ந்துவிடும். தங்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரை வாங்குவீங்க. அரசாங்கத்தால் எதிர்பார்த்த காரியம் இப்போது உங்களுக்கு நடைபெறும். பொருளாதாரம் ஏற்றம் தரும். சுபகாரியங்கள் கைகூடும். பெண்களாக இருந்தீங்கன்னா தங்களை வெறுத்து ஒதுக்கிய உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய தினமும் இந்த செவ்வாய்க்கிழமை தான். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். குடும்பம் நலம் சிறக்கும். உங்களை காட்டிலும் வயதில் அனுபவத்தில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த தினத்தில் மிக பெரும் வெற்றியை காண்பீங்க. சக மாணவர்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய தினமாகவும் இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கும். எண்ணியது நிறைவேறக்கூடிய தினமும் உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தான் என்பதை சொல்ல வேண்டும்.
மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் ஏழுமலையானை வழிபட்டா மிக பெரும் நன்மைகள் உங்களை வந்து சேரும். தடை தாமதங்கள் விலகி சிறப்பான வாழ்வை வாழ முடியும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக புதன்கிழமை. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புதன்கிழமையில் உங்களுடைய ராசி அமைப்பு, கிரக நிலை இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் மன உபாதைகள் எல்லாம் மறைந்து தெளிவுடனும் சுறுசுறுப்புடனும் பணியாற்ற தொடங்கக்கூடிய தினம் என்றால் அது இந்த புதன்கிழமை தான். புதிய இடங்களுக்கும் செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் புதிய இடங்களில் உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கும் அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய நேரிடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் சற்று குறைய தொடங்கும். அதாவது மற்ற தினங்களை விட இந்த தினத்தில் மருத்துவ செலவுகள் பெருசாக வராதுன்னே சொல்ல வேண்டும். வருமானம் படிப்படியாக உயரும். குழந்தைகளும் உங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்ப்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. புதிய தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்வீங்க. உடன் பிறந்தோர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வாங்க. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. பழைய காலத்தில் தொலைந்து போன பொருள்கள் அதிர்ஷ்டவசமாக திரும்ப கைக்கு வந்து சேரும் என்றால் அது இந்த புதன்கிழமையில் தான் நடக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு தவிர்க்க முடியாத சில நிர்பந்தங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடும். செய்யக்கூடிய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. வெளிநாட்டு தொடர்பினால் சில புதிய வாய்ப்புகள் இந்த புதன்கிழமையில் உங்களை தேடி வரும். நெடுநாளாக வராமல் இருந்த உறவினர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவாங்க. அசையா சொத்துக்கள் விஷயத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாம் நீங்கி வருமானம் வர தொடங்கும். உடல் ஆரோக்கியம் மன வளம் உயர்வாக இருக்கும். யோகா, தியானம், பிராணயாமம் போன்றவைகளையும் கற்றுக்கொள்வீங்க. குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் யாவும் மறைந்து இணக்கமான சூழ்நிலை இந்த புதன்கிழமையில் நிச்சயம் உண்டாக்கிடும். அரசாங்க ஊழியர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினம் இந்த புதன்கிழமை தான். சிலர் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசமும் செய்வீங்க. சிலருக்கு வசிக்கக்கூடிய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகமும் இந்த புதன்கிழமையில் உண்டாகும். மிக சீரான வருமானத்தால் பழைய கடன்களையும் அடைக்கக்கூடிய தினம் இன்றுதான். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்வீங்க. வழக்குகளில் எதிர்பார்த்த அனுகூலமான திருப்பங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமணம் போன்ற தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிச்சயம் நடந்தேறும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய தினம் என்றால் அது புதன்கிழமை தான். உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உயர் பதவிகளில் இருப்பவர்களுடைய உதவியை கிடைக்க பெறுவீங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளெல்லாம் மறைந்துவிடும். சக ஊழியர்களிடையே ஒத்துழைப்பு அதிகமாகிடும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். லாபகரமான வாய்ப்புகள் வியாபார பணிகளில் அமைந்திடும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா நெருக்கமானவர்களின் மூலமாக மிக பெரும் லாபத்தை பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். அரசு தொடர்பான அனுகூலம் உண்டாக்கிடும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தள்ளிப்போன சில காரியங்கள் திடீரென்று முடிஞ்சிடும். மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைத்திடும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்தால் எண்ணிய முடிவு கிடைக்கும் அப்படின்றது இந்த புதன்கிழமை தான். பெண்களாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் மறைந்துவிடும். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிச்சிடும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா சக மாணவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தேர்ந்துவிடும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று படிப்பை தொடரக்கூடிய முயற்சிகளில் இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும். மிக மிக முக்கியமாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புதன்கிழமையில் சனி பகவான் வழிபாடு இன்றி அமையாததாக இருக்கின்றது. சனி பகவானை வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். அனைத்து பிரச்சனைகளும் விலகும். கடன் பிரச்சனைகள் அடியோடு ஒழியும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக வியாழக்கிழமை. மிதுனம் ராசி வியாழக்கிழமையில் உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய கிரக நிலைகள் மாற்றத்தை பொறுத்து எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
செய்யக்கூடிய தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய தினம் இந்த வியாழக்கிழமை தான். குடும்பத்தில் மிக சிறப்பான ஒரு நிலையை உணர்வீங்க. உங்களுடைய நிர்வாக திறமை கூடிவிடும். அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் உண்டாகும். தன் வசமுள்ள விலை உயர்ந்த பொருட்களை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை கொண்டு புதிய அசையா சொத்துக்களை இந்த வியாழக்கிழமையில் வாங்கி போடக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் நீங்கக்கூடிய தினமும் இதுதான். கடந்த காலத்தில் உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் இந்த தினத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். சமூகத்தில் உயர்ந்தோருடைய நட்பு கிடைத்து அதனால் பெருமை அடைவீங்க. அனைவரிடமும் முக மலர்ச்சியோடு பேசி பழகுவீங்க. உங்களை குறை கூறி வந்த நண்பர்கள் உங்களை புகழ் பாடுவாங்க. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக மிக பெரும் அளவில் லாபமும் யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த வியாழக்கிழமையில் உங்களுக்கு அடிக்கும். அரசாங்கத்தில் இருந்து எதிர்பாராத உதவிகளும் பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்தாருடன் புனித திருத்தலங்களுக்கு சென்று வருவீங்க. தெய்வ வழிபாட்டிலையும் ஆன்மீகத்திலையும் நம்பிக்கையோடு ஈடுபடுவீங்க. புதிய முயற்சிகளில் காலடி எடுத்து வைப்பீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களையும் வாங்குவீங்க. உடன் பிறந்தோருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்ந்திடுவீங்க. அனைத்து வழக்குகளிலிருந்தும் விடுபட்டு வருவீங்க. அதே நேரம் எவருக்கும் அனாவசியமாக வாக்கு கொடுத்துடாதீங்க. இந்த வியாழக்கிழமையில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி கொடுப்பதோ அல்லது முன்ஜாமீன் போடுவதோ கூடாது. தாமதமாகி வந்து கொண்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களும் குழந்தை பிறப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடந்தே தீரும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் சில காலதாமதம் இன்றைய தினத்தில் ஏற்படும். வாகன பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு வரும். உங்களுடைய திறமைகளை மேலிடம் பாராட்டும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் சறுக்கல்கள் இருந்தாலும் உயர்வை காண்பீங்க. செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் காண்பீங்க. போட்டிகளெல்லாம் குறைந்துவிடும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா மனதில் புதுவிதமான தெளிவு பிறக்கும். அனுபவ அறிவால் விவசாயத்தை பெருக்குவீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல தினம் இந்த வியாழக்கிழமை. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாக்கிட்டோம். கட்சி மேலிடத்தின் கெடுபிடியும் அதிகரிச்சிட்டோம். அந்தஸ்தில் சிறிய குறைபாடுகள் உண்டாகுமானால் கவனமாக செயல்பட்டு நீக்கிடுவீங்க. அது மட்டுமல்ல, எடுத்த காரியத்தை பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றியும் பெறுவீங்க. பெண்களாக நீங்கள் இருந்தால் கணவரின் பாராட்டுதல்கள் கிடைக்கும். மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிச்சிடும். புத்தாடை வாங்கி மகிழக்கூடிய தினம் இந்த வியாழக்கிழமை. ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகச் சிறப்பான காலகட்டம் இந்த வியாழக்கிழமை என்று தான் சொல்ல வேண்டும். நினைத்தது நடக்கும். தேர்வுகளில் மிக பெரும் வெற்றியையும் பெறுவீங்க. குறிப்பாக மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வியாழக்கிழமையில் விநாயக பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு அனைத்தும் எந்த தடங்களுமின்றி நிச்சயம் உறுதியாக வெற்றியில் முடியும். நீங்கள் நினைத்தது நடந்து அதன் மூலமாக லாபத்தை பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் இந்த வியாழக்கிழமையில் அமைத்து கொள்ள முடியும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன நடக்கும், எப்போ என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தினம் இந்த வெள்ளிக்கிழமை தான். பணப்புழக்கமும் சரளமாக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மேலும் எவருக்கும் முடியாத விஷயங்களுக்கு கூட வாக்கு கொடுத்து அதில் வெற்றி பெறுவீங்க. மற்றபடி குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தினம் இந்த வெள்ளிக்கிழமை. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தனித்திறமையும் அதிகரிச்சிடும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு புரிதலும் அதிகரிக்கும். பழைய கடன்களையும் வசூலிச்சிடுவீங்க. விலகி இருந்த நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி வருவாங்க. மனதிலும் நேர்மறை சிந்தனைகள் உண்டாகி தெளிவுடன் செயல்படுவீங்க. அரசு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் நீங்கும் காலகட்டம் இது.
பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் யாவும் அகன்று சுமூகமான நிலை உருவாகக்கூடிய தினமும் இந்த வெள்ளிக்கிழமை தான். அந்த சொத்துக்களில் இருந்து வருமானமும் வரத் தொடங்கும். உடல் நலமும் மன வளமும் நன்றாக இருக்கும். எவருக்கும் உங்களுடைய பெயரில் கடன் வாங்கி தருவதோ அல்லது முன்ஜாமீன் போடுவதோ கூடாது. செய்யக்கூடிய தொழிலில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் வழிமுறைகளையும் இந்த வெள்ளிக்கிழமையில் கொடுக்கும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய உதவியால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைச்சிட்டோம். குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை தோறும் அவங்கள வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்கவும் வைப்பீங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டால் உங்களுடைய கைப்பொருட்களை கவனத்தோட திருட்டு போகாமல் பாதுகாத்து கொள்வது இந்த வெள்ளிக்கிழமையில் அவசியம். தெய்வ வழிபாட்டிலையும் ஆன்மீகத்திலையும் நீங்கள் ஈடுபாடு அதிகம் காட்டுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இந்த வெள்ளிக்கிழமையில் உண்டாக்கிடும். உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் நிச்சயம் காணப்படும். திருமணம் சற்று தள்ளி போனாலும் விரைவில் கைகூடி வரக்கூடிய தினம் இந்த வெள்ளிக்கிழமை தான். வீண் செலவுகள் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளால் சற்று மனம் சோர்ந்தாலும் உடன் பணிபுரியும் ஊழியர்களால் குழப்பங்களிலிருந்து நிச்சயம் விடுபட்டு வந்துடுவீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்வதை தவிர்த்துடுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா விளை பொருட்களை விற்பதில் சற்று நஷ்டம் உண்டாகும். இருந்தாலும் கடன் பிரச்சனைகளெல்லாம் சமாளிப்பீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா கட்சி மேலிடத்தினுடைய பார்வை உங்கள் மேலே விழும். இதனால் லாபம் உங்களுக்கு உண்டு. மிதுனம் ராசியில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமையில் உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமாக இருப்பீங்க. பெற்றோர் வழியில் பெருமைகளும் பிள்ளைகளினால் சந்தோஷமும் உங்களை தேடி வரக்கூடிய தினமும் இதுதான். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. தெய்வீகத்தில் சற்று விருப்பம் அதிகமாயிட்டோம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. மதிப்பெண்கள் எதிர்பார்த்தபடி வரும். மேற்படிப்புக்கான முயற்சிகளில் உங்களுக்கு இந்த தினத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் விலகி சிறப்பான வாழ்வை அமைத்து கடன் பிரச்சனைகளெல்லாம் நீங்கி சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக சனிக்கிழமை. மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் சனிக்கிழமையில் எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதாவது குடும்பத்தில் மிக பெரும் அளவில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டம். இதுவரைக்கும் மற்ற தினங்களில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த தினத்தில் இந்த சனிக்கிழமையில் நல்லது நடக்கும். மற்றவர்களை சரியாக எடை போட்டு எச்சரிக்கையோடு பழகக்கூடிய தினமும் இந்த சனிக்கிழமை தான். குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த சனிக்கிழமையில் கிடைக்கும். புதிய பொறுப்புகளையும் சரியாக கையாளுவீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் புகழ் யாவும் உயர்ந்துவிடும். உயர்ந்தவர்களுடைய நட்பால் புதிய கௌரவமான பொறுப்புகளை பெறுவீங்க. உங்கள் செயல்களை சரியாக முடிக்க நண்பர்கள் தேவையான உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு பழைய வீட்டை விற்று புதிய வீட்டை வாங்கும் யோகம் உண்டாகக்கூடிய காலமும் இந்த சனிக்கிழமை தான். வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் இந்த தினத்திலிருந்து தான் உயரத் தொடங்கும். சமுதாயத்தில் மிக பெரும் பிரபலமானவர் என்று பெயரையும் எடுப்பீங்க. முகத்தில் பொலிவும் நடையில் மிடுக்கும் உண்டாகிடும். உங்களுடைய தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் உயரக்கூடிய தினம் இந்த சனிக்கிழமையிலிருந்தான் ஆரம்பிக்கும். பெற்றோருடன் உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. மனதில் இருந்த கவலைகளெல்லாம் மறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடிவிடும். குழந்தைகளுக்கும் தக்க ஆலோசனை அறிவுரைகளையெல்லாம் வழங்கக்கூடிய தினம் இதுதான். ஆன்மீகத்திலையும் இறை பணிகள்லையும் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. புதிய நண்பர்களின் மூலமாக செய்யக்கூடிய தொழிலில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கத்தில் இருந்து சாதகமான செய்திகளும் சலுகைகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். கடினமாக உழைத்து வருமானம் ஈட்டுவீங்க.
சிலருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலமாக லாபம் கிடைத்தாலும் மிக பெரும் சரிவு இந்த சனிக்கிழமையில் உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த மனக்கசப்புகள் அகன்று சுமூகமான பாகப்பிரிவினை ஏற்படும் காலகட்டம் இது என்றால் மிகையே ஆகாது. அதாவது நிச்சயம் சிறப்பான காலகட்டம்னு தான் சொல்லணும். உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கடினமான உழைப்பு, அந்த உழைப்பின் மூலமாக லாபம் எல்லாம் உங்களுக்கு இருமடங்காக இந்த சனிக்கிழமையில் கிடைக்கும். நீண்டகால எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் காலம் இது. உழைப்பையே மூலதனமாக்கி முன்னேறிடுவீங்க. எதிரிகளின் பலமும் அழிந்துவிடும். பயணங்களின் போது பாதுகாப்பு தேவை. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கூட்டு தொழில் ஒத்தே வராது. சற்று கவனமாக நடந்து கொள்ளலனா பிரச்சனை உங்கள் பின்னாடியே வரும். லாபம் பெருகினாலும் மிக பெரும் பிரச்சனை உங்களுக்கு உண்டு கூட்டு தொழிலால். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் கூடுதல் பொறுப்பு வந்து சேர்ந்துடும். புது புது உபகரணங்களை வாங்கி நவீன விவசாயம் செய்ய மேற்கொள்ளக்கூடிய தினம் இந்த சனிக்கிழமை தான். கால்நடைகளாலேயும் நல்ல பலனை பெறுவீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தொண்டர்களால் சில பிரச்சனைகள் உண்டாகும். இருந்தாலும் அனைவரிடமும் அனுசரித்து செல்லணும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் காலம் இந்த சனிக்கிழமை தான். பெண்களாக இருந்தீங்கன்னா கணவரிடமும் கணவரின் வீட்டாருடனும் சற்று விட்டு கொடுத்து போகவில்லை என்றால் சனிக்கிழமை மிக பெரும் பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொள்ளும். சுற்றுலா சென்று வரவும் நல்ல தினம் உங்களுக்கு. மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கல்வியில முத்திரை பதிக்கக்கூடிய தினம்தான் இந்த சனிக்கிழமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மிதுனம் ராசி. சனிக்கிழமையில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த சனிக்கிழமையில் ஸ்ரீராமரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நடக்க போகும் நல்லது, உங்களுக்கு வரப்போகும் யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும். யாராலும் தடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சுகபோக ஒரு வாழ்க்கையாக மாற ஸ்ரீராமரை சனிக்கிழமையில் வழிபட்டு வாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அனுகூலமான திருப்பங்களை காணக்கூடிய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக நல்ல பலன்களை காண்பீங்க. குடும்பத்தில் அமைதி நிலவிடும். பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமாக பழகக்கூடிய தினமும் இதுதான். வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். செய்யக்கூடிய தொழிலில் லாபம் கூட துவங்கக்கூடிய தினம் இதுதான். உங்களுடைய நன்னடத்தையால் அனைவரையும் கவர்ந்திடுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அனைவரின் ஆதரவுகளையும், குறிப்பாக புதியவர்களின் ஆதரவை பெற்று லாபத்தை பெறுவீங்க. நண்பர்களின் வேலைகளையும் பங்கெடுத்து கொள்வீங்க. அதே நேரம் உங்கள் ரகசியங்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் காரியமாற்றக்கூடிய காலகட்டம் இது. இல்லையென்றால் பிரச்சனை தான். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகியும் மறைந்துவிடும். உடல் நலநிலையும் சிறு பாதிப்புகள் உண்டாகும். அதனால் உணவு விஷயங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்கணும். உடற் சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கடுமையாக உழைக்க தொடங்குவீங்க. வருமானம் சீராக இருந்தாலும் பேராசைக்கு இடம் தராமல் செயல்படுவீங்க. நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளை இனம் கண்டு ஒதுக்கக்கூடிய தினமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். அதோட எவருக்கும் முன் யோசனை இல்லாமல் வாக்கு கொடுத்துடாதீங்க. மற்றபடி புதிய கடன்கள் என்று எதுவும் பெருசாக ஏற்படாது. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். அனுபவம் இல்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீங்க. முயற்சிகளை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்துல செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் வளம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகமாகும். மற்றபடி எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களின் தனித்தன்மையை இழக்காமல் காரியமாற்றக்கூடிய காலகட்டம் இது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்திறன் அதிகரிச்சிட்டோம். பொருளாதாரத்தில் லாபம் உண்டாக்கிட்டோம். சக ஊழியர்களின் அனுசரணையும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைச்சிட்டோம். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். குறுக்கு வழியை தேடாமல் நேர்மையான வியாபாரம் செய்தீர்கள் என்றால் முன்னேற்றம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு உண்டு. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா
புதுமைகளை விவசாயத்தில் கையாண்டு மகசூலை பெருக்குவீங்க. தானியங்களை சந்தைகளில் விற்று லாபத்தை ஈட்டக்கூடிய தினம் இது. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா நலிந்தவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற தொண்டர்களுடன் கைகோர்த்து மேலிடத்திடம் முறையிட்டு வெற்றி பெறுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். அதையும் தாண்டி மிக முக்கியமாக பெண்களாக நீங்கள் இருந்தால் கவனத்துடன் சுபகாரியங்களை நடத்த வேண்டி வரும். இல்லைனா குழப்பத்தோடு முடிவடையும். உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஞாயிற்றுக்கிழமையில். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் ஒரு சிறந்த காலகட்டமாக இது இருக்கும். பாடங்களை படிக்கவும் உங்களுடைய அனைத்து விஷயங்களை செய்யவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மிக பெரும் ஒரு வெற்றியும் உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறும், நடந்து முடியும். சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த தினத்தில் உங்களால் வாழ முடியும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து எந்த கிழமைகளில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ஒட்டுமொத்த முழு ஜாதகத்தை பற்றியும், உங்களுடைய ரகசியத்தை பற்றியும், எந்த கிழமையில் என்ன செய்யணும் அப்படின்றதையும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் எந்த கிழமையில் எப்படி இருக்கணும், என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.